சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி. உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 75வது வசனம். தேவன் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை தேடி தனது ஆலயத்தை பற்றிய பரலோக திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்த விரும்பினார். அவரால் ஆளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் ஒரு மனிதனை அவர் விரும்பினார். அவன்தான் தேவாலயத்திற்கு தேவையான உண்மையான பொருட்களை சேகரிக்க முடியும் என்று அறிந்தார். எனவே அதற்காக தாவீது தேர்ந்தெடுக்கப்பட்டான். கர்த்தர் அவனை பல துக்கமான மற்றும் வேதனையான அனுபவங்களின் மூலம் அழைத்து சென்றார். விசுவாசிகளாக நாம் அடிக்கடி நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சோதனைகள் மற்றும் துன்பங்களை சந்திக்கின்றோம். நம்முடைய ஆரம்பகால கிறிஸ்தவ வாழ்க்கையில் சபை கூட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளில் நாம் பங்கேற்பதை பற்றி எந்த எண்ணமும் இல்லாமல் மனிதர்களின் பார்வையில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், மேலும் நம்முடைய எல்லா தனிப்பட்ட தேவைகளின்படியும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உதவுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையினால் தேவன் நம்மை அழைத்து ரட்சித்ததின் உண்மையான நோக்கத்தை மிக சில விசுவாசிகளே அறிந்திருக்கிறார்கள். தாவீது பல துன்பங்களையும் பாடுகளையும் கடந்து வந்த பிறகு தான் நினைத்ததை விட மிக அற்புதமான மற்றும் முக்கியமான ஒன்றுக்காக தேவன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை அவன் உணர்ந்தான். அதனால்தான் அவன் தனது சாட்சியத்தில் சொன்னான், கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். சங்கீதத்தின் புஸ்தகம் 132வது சங்கீதம் 1வது வசனம். அவன் அனுதாபத்திற்காக தேவனை நோக்கி ஜெபிக்கவில்லை, மேலும் அவன் தனது துன்பங்களை குறைக்க தேவனிடத்தில் கேட்கவில்லை. ஆனால் அவன் தனது வாழ்க்கையில் தேவன் கொண்டிருந்த நோக்கத்தை அறிய புரிந்து கொள்ளவும் தீவிரமாக விரும்பினான். தேவன் ஏன் தன்னை இவ்வளவு வேதனையான சோதனைக்குள்ளாக அழைத்து செல்கிறார் என்பதை யோபுவாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் வந்து நேருக்கு நேர் அவனோடு பேசும்போதுதான் தனக்கு ஏற்பட்ட உபத்திரவங்களுக்கு முன் இருந்ததை விட இரட்டத்தனையான ஆசீர்வாதத்திற்காக தேவன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்தான். அதுபோலவே தாவீதும் தனது பாடுகளின் மூலம் தேவனுடைய கூட்டாளியாகவும் உடன் ஊழியனாகவும் பூமியில் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றவும் ஆயத்தமாக்கி கொண்டிருந்தான். அதாவது தேவன் தனக்காக ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று விரும்புவதை தாவீது காணத் தொடங்கிய போது அவன் தேவனிடம் வாக்கு கொடுத்தான். என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். சங்கீதத்தின் புஸ்தகம் 132வது சங்கீதம் 4 மற்றும் 5வது வசனங்கள். இவ்வாறு தேவன் தனது சபைக்கான தனது சொந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். தனக்கான நித்திய வாசஸ்தலத்திற்காக அவர்களை ஒன்றாக கட்டியெழுப்பும் அவரது பணி நிறைவடைவதற்கு முன் அவர் தம்மால் மீட்கப்பட்டவர்களை பல சுத்திகரிப்பின் அக்கினியின் வழியாக அழைத்து செல்கிறார்.